எங்க போகுது என் நாடு? மான சுட்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது என் நாடு? எங்க போகுது? மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய பையன், நம்ம ஒரு துணை முதல்வர், சிறு வயதிலேயே தயாராயிட்டாரு நல்லா பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, திரைக்கதை எழுதுறதுக்கு. மனைவி வந்து கேக்குது, இது எதுக்கு ஆனான்னு. ஐயோ சாரதா, இட்ஸ் மை லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் மை லாங்குவேஜ் நான் பாருங்க. ரொம்ப பாசமானவர், திறமையான கலைஞர். ஒன்னே என் மேல கோபப்படுவான், நடனம் ஆட சொல்லிட்டா அண்ணா. தேயிலத்தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அழுகதான் வரும். அம்மா ரேஷன் குழந்தைகளுக்கு கிடைக்காம போராடுன எங்க தாத்தா துப்பாக்கி சூட்டில் இறந்தாரு. இந்த தேயிலை, இந்த தேநீர் சிவப்பா இருக்கிறது காரணம் தேயிலை நீர் என் மக்கள் சிந்தின ரத்தத்துல விளைஞ்சதுனாலதான். அந்த அட்டைக்கடிக்குள்ள, அந்த பாம்புக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு. அம்மா வந்து எனக்கு போராளி, எங்களை மனைவி வந்து எனக்கு பாதுகாவலர், உறுதுணையா இருக்கக்கூடியது மனைவிதான். சூப்பர். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அடுத்த விருதாளர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விருதினை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சீமான் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நீங்க வந்தாலே ஒரு பவர்ண்ணே, ஒரு சவுண்டு, ஒரு கலகலப்பு. சீமானனாலே ஒரு ஒரு ஜாலியா எடுத்து அந்த களமே. முக்கியமான எப்படி இருக்கீங்க நம்மள சொல்லுங்க. நல்லமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்ண்ணே. களத்துல வேற புது புது போட்டியாளர்கள்லாம் பயங்கரமா இறங்கி இருக்காங்க. சோ களம் எப்படி இருக்க போகுதுண்ணே? நான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யறது இல்ல, ராணுவ வீரர்களை தேர்வு செய்யற மாதிரி தெரியும்ண்ணே. அதானே சீமானங்கண்ணா, அதான். அரசியல்ல நீங்க எப்பயுமே பிஸியா தான் இருப்பீங்க. ஆனா அந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலயும் சமீபமா நீங்க நிறைய தமிழ் படங்களை பார்த்துட்டு அந்த படக்குழுவையும் சரி, உங்களுடைய கருத்தையும், அந்த படத்தை பத்தின கருத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நமக்குன்னு இருக்கிற ஒரு நேரம் வந்து இந்த உறங்குற நேரம், அந்த நேரத்தை குறைச்சிக்கணும். அதுக்கு அந்த நேரத்தை படிக்கிறதுக்கு மற்றதுக்கு செலவழிச்சுக்கணும். இது நேரவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேச வர்றாருன்னா எல்லா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காத்திருப்பாங்களாம். ஏன்னா அவ்வளவு சிறப்பாக அவர் உரை இருக்கும். அவர் எப்படி அதுக்கு தயாராகிறன்னா, உங்களுக்கு தெரியும், அவர் சிறைக்குள்ளே இருக்கும்போது இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் என்னை சிறையில் வைங்க, ஆனால் புத்தகங்களை மட்டும் அனுப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு அவர் படிக்கிறாரு. அந்த அளவுக்கு தயாராகி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவார். இதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, என்னுடைய வேலையாளர் இருக்கான், ஒரு பணியாளர், அவன் நேரத்தை நான் எடுத்துக்கிறேன், அவர் நேரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னை சரியாக 10 மணிக்கு தூங்க அனுப்பிடுவான். 10 மணிக்கு நான் தூங்கிடணும், ஆனால் நான் 12 மணிக்கு தான் தூங்குவேன். அவனுடைய நேரம் 10லேருந்து 12 நான் எடுத்து அந்த 2 மணி நேரம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தை ஒதுக்கி நான் நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தை பார்த்துக்கிறேன். சினிமா மிஸ் பண்ணுறீங்களாண்ணே? அது எப்படி தவற விடாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்காக தான் வந்தோம். நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். அதுவும் குறிப்பா ஒரு அரசியல்வாதியாகவும் நீங்க எப்பவுமே எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா உங்களோட வேட்பாளர்கள்ல 50% எப்பவுமே பெண்கள் இருப்பாங்க, திருநங்கைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி புரட்சியான எல்லா விஷயங்களும் நீங்க எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபரா இருக்கீங்க. நீங்க வந்து என்னதான் அரசியலுக்கு வந்திருந்தாலுமே கூட, நான் வந்து ஒரு படம் எடுக்கணும் சொல்லல. சிவன், எங்க இறை சிவன் மட்டும் தன் உடம்புல பாதியை கொடுக்கறது இல்ல, சிவனுடைய பிள்ளைய நாங்களும் கொடுப்போம் பாதியை. நீங்க சிறப்புன்னு. நீங்க என்னதான் இப்படி பிஸியான ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாலுமே கூட, எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா நான் கண்டிப்பா ஒரு படம் எடுப்பேன், அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கீங்களா? ஒரு கதை இல்ல, நிறைய கதை இருக்கு. அந்த கதை பெரிய கதை. இப்ப அது இல்ல, படம் எடுக்க நிறைய ஆள் இருக்காங்க. இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் படம் எடுக்கத்தான் ஆள் இல்ல. அதுதான் நான் செஞ்சேன். அண்ணா படம் இயக்குவீங்களா? கண்டிப்பா ஒரு டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இயக்குறதுக்கு 90 நாட்கள் தேவைப்படுது குறைஞ்சது. அவ்வளவு நேரம் என்கிட்ட இல்லை இப்ப. ஓகேங்க. ஆனா இப்ப சில புகைப்படங்கள் இதுல வரும், சில தம்பிகள், உங்களுடைய சில தம்பிகளுடைய முகங்கள் இதுல வரும். ஸோ அவங்கள பார்த்தோன்னே உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்றத அப்படி பட்டுன்னு சொல்லிருங்க. அப்படிதான் சொல்லுவீங்க, இந்த மாதிரியும் சொல்லிருங்க. ஆஹா சிம்பு அண்ணா, ஒரு முறை நீங்க சொல்லிருந்தீங்க
அண்ணாக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு சிம்புடா அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கரெக்ட் தான். அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு அன்பு அவர் மேல இருக்குங்கிறது எங்களுக்கு எப்பயும் தெரியும். இப்போ அவரை பார்த்தோன்னே டக்குன்னு என்னென்ன தோணுது? இல்லை, அவனோட உயரம் ரொம்ப பெருசு, இன்னும் அதை போய் அவன் தொடலாது. அந்த அவனுக்காக காத்திருக்கு அந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிறு வயதிலேயே தயாராகிட்டார், நல்லா பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, திரைக்கதை எழுதுறதுக்கு, நடிக்கிறதுக்கு. முழுமையாக சிறப்பாக நடனம் இருக்கும், சிறப்பாக சண்டை செய்ய முடியும், சிறப்பாக பாட முடியும், நடிக்க முடியும். அப்படி முழுமையான கலைஞன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு நல்லா நடனம் வரும், ஒருத்தர் நல்லா சண்டை காட்சியில் இருப்பார், ஒருத்தருக்கு நல்லா நடிக்க வரும். இதெல்லாம் சில இருக்குது இல்லையா, சிலருக்கு நகைச்சுவை வராது. எல்லாம் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு அற்புதமான திரைக்கலைஞன் என் தம்பி, முழுமையான கலைஞன். சிறப்பு சார், சிறப்பு சார். அவனுடைய திறமைக்கும் அந்த உழைப்பு அந்த இருக்குல்ல, அந்த உயரம் காத்திருக்கு, அதை போய் விரைவில் தொடுவான். இப்போ அரசன் வருது இல்லையா, அரசன், அது வந்த பிறகு அந்த உயரத்துக்கு போவான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சிறப்பு. அடுத்த படம் பிரதீப் ரங்கநாதன். தம்பின்னு சொல்லணுமா மகன்னு சொல்லணுமா? இல்லையே, அவன் நாங்க அண்ணன் தம்பின்னு தான் பேசிக்கிறோம். கதாபாத்திரங்கள் அந்த படத்தில் நடிக்கும் போதே அவனே சொல்லிட்டான், அண்ணனை எனக்கு அண்ணனாவே வச்சிருங்களேன்ட்டு. அது சிவா தான் ஒத்துக்கல. அது வந்து ரொம்ப புத்திசாலியான பிள்ளை. நான் இப்போ இருக்கிறத பார்க்கல, அந்த கோமாளி படத்தில் பார்த்துட்டு வியந்துட்டேன். ஒரு அந்த சின்ன வயசில் இவ்வளோ முதிர்ச்சியான சிந்தனையில், இவ்வளோ நேர்த்தியான உரையாடலில் வந்து ஒரு தாணி ஓட்டிகிட்டு வருவார், வெள்ளத்தில் காப்பாற்றிட்டு போவாப்புல. அப்போ அவர் கேட்பார், உங்கள் பேர் என்னன்னு கேட்பார். முதல்ல அவர் என்னென்னா, இந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கி கொண்டு போய் சேர்த்த பிறகு காசு கொடுக்க வருவார். இல்லை வேணாங்க என்ன, ஏன் அப்படின்னு இல்லை இப்போ இல்லை, எப்போவுமே, இப்போ இல்லை, அப்போ இல்லை, எப்போவுமே பிரசவத்துக்கு இலவசம்தான்னு சொல்லுவாப்புல அந்த உரையாடல். அதுக்கப்புறம் அவர் போன பிறகு திருப்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது ஜோசப்னு சொல்லுவாப்புல. அப்போ இதெல்லாம் மதங்களை தாண்டிய மனிதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் அந்த அந்த இடம். ஒரே உரையாடலில் அதை காட்டுவார். அந்த வயசில் அவர் முதிர்ச்சியான சிந்தனை வருவது ரொம்ப அரிது. உங்களுக்கு தெரியும், அவருடைய படங்கள் இருக்குது, லவ் டுடே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிராகன் டூட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அவர் இன்னும் பெரிய உயரத்துக்கு வருவார். ரொம்ப நல்ல திறமையான பிள்ளை. ஓகே ஓகே. அடுத்த பிக்சர் மாதவன் சார். உங்க தம்பி நீங்க ஒரு படமே எடுத்திருக்கீங்க. சோ அவரை பத்தி சொல்லுங்க சார். எப்படின்னா, அந்த கழுத்தில் ஒரு ஆணா போட்டிருப்பாரு. அவங்க மனைவி, என் தம்பியுடைய மனைவி தான் அவருக்கு உடை அலங்கார அந்த நிபுணர். இந்த ஆணா போடணும்னு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆணா வந்து எங்களுடைய மறை திருக்குறளுடைய முதல் எழுத்து அகர முதல்ல நாங்கள் அறிவோம்னு எழுதித்தான் எங்களுடைய படிப்போம். நாங்கள் நெல்லை குவிச்சு வச்சு அதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது ஆனால தான் தொடங்கும். எங்கள் உயிர் மொழி, எங்களுக்கு வந்து தாய்மொழி ஆனால தான் தொடங்குது, உயிர் எழுத்து. எங்களுக்கு உயிர் தந்த அம்மா அப்பாங்கிற அந்த உறவுகளும் ஆனால தான் தொடங்குது. அதனால் ஆவை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு அந்த ஆவை போட்டோம். அப்போ வந்து சாரதா அவங்க மனைவி வந்து கேட்குது, இது எதுக்கு ஆனான்னு. ஐயோ சாரதா, இட்ஸ் மை லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் மை லாங்குவேஜ் நான் பாருங்க. ரொம்ப பாசமானவர், திறமையான கலைஞர். ஒன்னே என் மேலே கோபப்படுவான், நடனம் ஆட சொல்லிட்டா, அண்ணா நீங்களுமானா என்னை ஆட வைக்கிறீங்க. மற்றபடி நடிக்கிறதுனா படம் முழுக்க கண்ணிமைக்கல. அது இப்போ இருக்கிற ஒரு நடிகர் அதை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா 400 அடி காட்சியெல்லாம் நான் வச்சேன். இந்த அந்த மான சுட்டா ஜெயிலில் போடுறாங்க, மனுஷனை சுட்டா அந்த மேடையில் பேசுவார்ல, ஒரு இடத்துல துண்டிக்கல. அந்த டைலாக் அப்படியே கொஞ்சம் பேசி மட்டும் காட்டிருங்க, சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, ப்ளீஸ். 2 வரிண்ணே. இல்லை அதாவது எங்கே போகுது என் நாடு? மான சுட்டா ஜெயிலில் போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயிலில் விடுறாங்க. இது வந்து இப்போ பட்டாசு பறவைகள் பறந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடாமல் எத்தனையோ கிராமங்கள் என் தேசத்தில் இருக்கும்போது தெருவு குண்டு வெடிக்குது. எவன் வைக்கிறான்? நீ கேட்க மாட்டேன், அவன் கேட்க மாட்டேன், நான் கேட்பேன். ஏன்னா நான் புத்தன் இல்லை, புனிதமான காந்தி இல்லை, இயேசு இல்லை, அடிச்சா எனக்கு வலிக்குது, நான் கேட்பேன்பா. அதான் அது மிகப்பெரிய கலைஞன், உங்களுக்கு தெரியும். இன்னும் அவர் இயக்கி நடித்த படமெல்லாம், தயாரித்த படமெல்லாம் இருக்குது. ரொம்ப திறமையான கலைஞன். அப்பப்போ வாழ்த்திக்கிடுவோம். நான் தமிழில் வாழ்த்து அறிக்கை எழுதி போடுவேன், அவனுக்கு வாழ்த்து போடுவேன். அவர் தமிழ் சரியாக படிக்க வராது. தம்பி இது நீ படிச்சிட்டியா அண்ணன் சொல்லவான்னு.
இருங்க நீங்க அனுப்பினது எனக்கு இப்பதான் இந்த ஏஐல வருதுல்ல தட்டி இந்த பாருங்க நீங்க எழுதுனது எனக்கு சொல்லுது எனக்கு போட்டு காட்டுவான். ஓ சிறப்பு சிறப்புண்ணே. அடுத்த புகைப்படம். ஆஹா இந்த இந்த கொஞ்சம் பெரிய தம்பி, இந்த தம்பி பெரிய தம்பி. ஆமாங்கண்ணா. அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்னா என்னதுண்ணே? நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள அந்த எரிதிரவத்தை வீசிடுவான்ல, வீசினோடனே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியில இருந்துட்டு அந்த ஒரு இதை துண்டறிக்கை உள்ள அனுப்பிட்டு விளையாட்டு போட்டிக்கான அந்த பேசி வெளியில ஒரு பேசுவார்ல அந்த ஊக்கப்படுத்தி அந்த உரையாடல் அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அப்ப அதனால அந்த பிகில் நினைக்கிற அந்த படம் இல்லையா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சிறப்பு சிறப்பு. அதான் சீமான் அண்ணங்கிறது அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ், அந்த நடிகரா அவருக்கு என்ன படம் பிடிக்குன்னா அது அப்படியே பளிச்சுன்னு சொல்றது, அதான் அவங்க கிட்ட எப்பவுமே பிடிக்கும். அடுத்த புகைப்படம். ஆஹா நம்ம ஒரு பெரிய தலைவருடைய பையன், முதலமைச்சருடைய பையன், நம்ம ஒரு துணை முதல்வர், அதெல்லாம் அவருக்குள்ள இருக்காது. இயல்பா பழகுவா, பேசுவாப்ல. ஒரு இயல்பா நம்ம தனி இருக்கிற உயரத்தை மூளைக்குள்ள ஏத்திக்காம இயல்பா இருப்பாரு. அதை வந்து பார்க்கும்போது உதய வந்து நம்ம தம்பின்னு சொன்னா நினைப்பாப்புல இல்ல, இயல்பா இருப்பாப்புல. ஏன்னா ஆமா ரொம்ப அன்பா இருப்பாரு. சிறப்பு சிறப்பு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. எங்க நடக்கும் எங்க சீமானன்னா அதுதான். யாரா இருந்தாலும் ஒரு அரவணைப்பு, மனசுல இருக்கிறத பேசுறது, யாரா இருந்தாலும் அங்க ஒரு பாசிட்டிவா சொல்ல சொன்னா தயங்காம எதையும் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்னா எங்க சீமானன் தான். எப்பயும் கொள்கையில என்ன முரண் இருந்தாலும் சரி, மனசுல என்ன பட்டது இது நீங்க கேட்டீங்களா, இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு எப்பவுமே கொள்கை முரண்பாடு, கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும். மனித வெறுப்பு இருக்கக்கூடாது. மனித உறவுகள் வேற, இது வேற. நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்குது, அதை வந்து குழப்பிக்கிற கூடாது. இந்த கருத்து மாறும், அந்த கருத்து மாறும். ஆனா அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான், தம்பி தம்பி தான், அண்ணன் அண்ணன் தான். அதுல அதை கூட அதை குழப்பிக்கிற கூடாது. ரெண்டையும் பேர் குழப்பிக்கிறோம். சிறப்புங்க சார். இந்த தருணத்துல இந்த விருதை அண்ணனோட சேர்ந்து வழங்குவதற்காக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் மிஸ்டர் உமாபதி, டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மத்தவங்களுடைய அதிகாரத்துக்கு வேலை பார்த்தவங்கள அதிகாரிகளா வேலை பார்க்க வைக்கிற ஒருத்தருக்கு தான் அடுத்த விருது போக போகுது. அவர் யார் அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோட்ட தொழிலாளியாக கேரளாவுக்கு சென்ற தமிழர்களின் வாழ்க்கை இன்னும் கூட விடியவில்லை. மலையாளம் படிக்காததால் அரசு வேலைகள் சாத்தியமாகவில்லை. அடற்காட்டுக்குள் புகுந்து புது பாதை போடும் களிற்றைப் போல அவர்களுக்கு ஒரு ராஜபாதையை போட்டு தந்திருக்கிறார் வண்டிப்பெரியாறு கணேசன். அரசு பணிக்கான கோச்சிங் சென்டர் போகும் அளவுக்கு வளமோ வசதியோ இல்லை. தன்னைப் போலவே ஆர்வம் கொண்ட 10 பேரிடம் பணம் வாங்கி பயிற்சிக்கு சென்ற கணேசன் தான் கற்றதை அவர்களுக்கும் சொல்லித் தந்தார். அவர்கள் அத்தனை பேருமே முதல் முயற்சியிலேயே கேரள அரசு ஊழியரானார்கள். 10 பேருக்கு சாத்தியமானது 100 பேருக்கு ஏன் சாத்தியமாகாது என்ற தேடலில் தொடங்கியது அவரது அடுத்த கட்ட பயணம். தோட்டம் தோட்டமாக சென்று தமிழ் இளைஞர்களை திரட்டி தேர்வுக்கு தயார் செய்தார். இன்று பள்ளி தொடங்கி காவல்துறை வரை 700 தமிழர்கள் கேரள அரசு ஊழியர்களாக அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் வண்டிப்பெரியாறு கணேசன். இப்போது கேரள அரசில் வட்டார வழங்கல் அதிகாரியாக பணியாற்றும் கணேசன் இன்றைக்கும் பல 100 பேருக்கு பயிற்சி அளிக்கிறார். ஆண்டாண்டுகளாக ஒட்டியிருந்த அடையாளத்தை மாற்றி பலருக்கும் நிறைவாழ்வு பெற்று தந்த இந்த மீட்பனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான நம்பிக்கை மனிதர் விருதளித்து பெருமை கொள்கிறது
ஆனந்த விகடன். ஒரு பெரிய கைத்தட்டலோட அக்கறையான மீட்பன் திருமிகு கணேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதோடு இணைந்து ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் ஒரு அன்பு பரிசும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேங்க்யூ மாபதி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் கணேசன் சார். இது உங்களுக்கான தருணம். பயங்கரமா விசில் பறக்குது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. சோ உங்களோட வெற்றி உரை. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் மலையாளமும் தமிழும் சேர்ந்து வரும். தமிழ்நாட்டில் இருந்து 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தேயிலைத் தோட்டத்துக்கு போய் நாங்கள் 3ஆம் ஜெனரேஷன். ரொம்ப இமோஷன் ஆகிட்டேன். தேயிலைத் தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அழுகதான் வரும். அம்மா ரேஷன் குழந்தைகளுக்கு கிடைக்காம போராடின எங்கள் தாத்தா துப்பாக்கி சூட்டில் இறந்தார். அந்த ஒரு தருணத்தில் நான் இப்போ ரேஷன் அந்த தாலுக்காக்கு ரேஷன் விதரணம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக வந்திருக்கேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சின்ன பிள்ளையில இருந்து பிள்ளை அரிசின்னு ஒரு அரிசி கொடுக்கப்படும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு. அந்த அரிசி அங்க நிப்பாட்டப்பட்டது. அந்த உணவுக்கே கஷ்டப்பட்ட ஒரு நபர், அவங்க அம்மாவும் சரி அவரும் சரி, இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு அரிசி கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு மிக பெரும் அதிகாரியா உயர்ந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அப்போ அந்த பிள்ளரிசி ஏன் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு போராடுறதுல துப்பாக்கி சூடால அவர் இறந்தாரு. அப்போ கன்சீவா இருந்தவங்க உள்ள வயிற்றுக்குள்ள இருந்தவங்க தான் இவங்களுடைய அம்மா. கரெக்டு தானே சார்? சோ அப்போ தாத்தா அன்னைக்கு போராடினாரு. இப்போ அவங்களுடைய மகன் இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரியா அவர் மட்டும் ஆனது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல அதிகாரிகளை உருவாக்கி இருக்காரு அப்படின்றதா அவருடைய வெற்றிக்கான எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ப்ளீஸ் சார். கண்டிப்பா நாங்க தோட்டம் தொழிலாளிகளுக்குள்ள மக்கள் இனிமேலா அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க கூடாது. கண்டிப்பா நீங்க அரசு அதிகாரிகளாக வந்தா மாத்திரம்தான் நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நாங்க பல வருடங்களாக இருந்தாலும் சான்றிதழ்கள் எல்லாம் வாங்க போது எங்களுக்கு எங்கேயுமே அட்ரஸ் இருக்காது. இப்போ அம்மாக்கு கூட இப்போ ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போனால் நீ 1950க்கு முன்னாடி வந்தவனா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ அது கிடைக்காத வரையிலையும் நமக்கு தேயிலை காட்டிலேயே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒற்றை வீட்டில் நயனத்தில் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுக்கு என்னடா செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எங்கள் எஸ்டேட்டெல்லாம் 1996லேயே பூட்டிட்டாங்க. அப்போ நான் +1 படிச்சிருக்கும் போது அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அம்மா மாத்திரம்தான் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, 8 பிள்ளைகள். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நான் திருவனந்தபுரத்தில் படிச்சிருக்கும் போதும் யோசித்தேன், இப்படி போனால் எப்படிடா தோட்டம் தொழிலாளிக்குள்ள மக்கள் இன்னைக்கு உள்ள வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். 10ஆம் கிளாஸ் வரை படித்தாலே எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குமே. அதுதான் நாலேஜ். சின்னதாக ஒன்று மோட்டிவேஷன் கொடுத்தா அவங்க மோட்டிவேஷன் ஆயிடுவாங்களே. கண்டிப்பாக அப்படி மோட்டிவேஷன் கொடுத்தா அவங்க வேலை வாங்கி போயிடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கும் வேலை வாங்கி போனால் அவங்க ஒருத்தரையும் பிள்ளைகளை கைப்பிடிச்சு உயர்த்தி கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த எஸ்டேட்டில் உள்ள மக்களை மொத்தத்தில் நமக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்படித்தான் KMG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்கி 2003 தொடங்கி 23 வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் அங்கே தோட்டம் தொழிலாளிக்குள்ள மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் ஆயிருக்காங்க. அது தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா அதுல சிலரை இப்ப மேடைக்கு அழைக்க வேண்டிய ஒரு நேரமும் வந்தாச்சு. சோ இங்க பள்ளி ஆசிரியர்கள், கிராம நிர்வாக அலுவலர், கிளர்க், விரிவுரையாளர் மற்றும் தற்போதைய KMG அவங்களோட அமைப்போட மாணவர்கள் எல்லாரும் இங்க இருக்காங்க. டீ கடையில வேலை பார்த்து இப்ப டீச்சரா இருக்கக்கூடிய செல்வம் சார் வரைக்கும் எல்லாருமே இங்க இருக்காங்க. எல்லாரும் அன்போடு மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாரும் வாங்க. தனக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்குமான வழியும் காட்டி ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய கணேசன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
கணேசன் சார், அம்மா கூப்பிடுங்க. அப்பா அம்மா வாங்க வாங்க வாங்க. எந்த மண்ணில் உரிமை கேட்டு அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டாரோ தன்னுடைய அப்பா, இப்போ அதே மண்ணில் தன்னுடைய மகனை ஒரு ஆளா நிறுத்தி அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நபர்களை உருவாக்கி ஒரு படையே திரட்டி இருக்காரு. இதுல ஒரு சிலர் தான் நம்ம மேடையில பாக்குறோம், இன்னும் பலர் இருக்கிறாங்க வெளியே. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு கணேசன் சார், அந்த சர்ப்ரைஸை கொண்டு வாங்க. அம்மா, அதிகாரத்துக்கு கீழே அடிமையா வாழ்ந்துட்டு இருந்தவங்கள இன்னைக்கு கையிலேயே அதிகாரத்தை கொடுத்து உங்க மகன் வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. அவ்வளோ பெரிய பொறுப்பை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு, வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த கோட்டை நீங்க இப்ப போட்டு விட போறீங்க. கோட்டுங்கிறது எப்பயுமே அதிகாரத்தின் ஒரு குறியீடு தான். நிச்சயமா அத மக்களுக்கு கொடுத்தவருக்காக அவங்க தாயே அந்த கோட்டை போட்டு விட்டு பெருமைப்படுத்துறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பல அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறாரு இந்த மகத்தான அதிகாரி கணேசன் அவர்களுக்கு விகடனின் நம்பிக்கை விருது. சிறப்பு, ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. சீமானண்ண, நீங்க இந்த சாதனையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு? நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையிலே சாதனை தான் அது. அப்போ உங்களுக்கு தெரியும், தேயிலை தோட்டம் நம்ம மக்களுடைய தேயிலை தேநீர் குடிக்கும்போது அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இங்கே கேரள எல்லையிலே மட்டும் இல்லை, இலங்கையில் மலையகத்திலே நம்ம மக்கள் அந்த தேயிலை அந்த தேநீர் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் தேயிலை நீர் என் மக்கள் சிந்தின ரத்தத்தில் விளைஞ்சதுனால தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த அட்டைக்கடிக்குள்ளே அந்த பாம்புக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வரணுன்ட்டு. அவர் தம்பி சொன்னார், மலையாளம் தெரியாதனால அங்கே அரசு வேலை கிடைக்கலன்னு. ஆனால் இங்கே தமிழ் தெரியலைனாலும் அரசு வேலை கிடைக்குது. புரியுதா? ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் புரியுதா? அப்போ உங்களுக்கு நமக்கு கற்பிக்கப்பட்டது எழுத்தறிவித்தவன் இறைவன். அப்படிதான் நம்ம பெருந்தலைவர் தாத்தா காமராஜை பார்க்குறோம். அப்படி பார்த்தாலே என் தம்பி கணேசனும் ஒரு இறைவன் தான். ஆமா, ஒரு நம்பிக்கைனா எது நம்பிக்கைனா, ஒரு மனிதனுக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்ச ஒன்னே ஒன்று இருக்குது, அது நம்பிக்கை. அது நீங்க ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று தட்டி கொடுக்கறது மட்டும்தாங்கிறான். இங்கே தட்டி கொடுக்க ஆள் இல்லை, தள்ளி விடதான் ஆள் இருக்கு. ஆனால் இவர் நூற்றுக்கணக்கான பேரை தட்டி கொடுத்து முன்னு கொண்டு வர்றது. தான் வந்தது போல இன்னும் பல பேர் வரணும்னு நினைக்கிறது தான் மனித மாண்பு. அது மார்க்ஸ் என்ன சொல்றாரு, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதன் ஆகிறான். அப்படி மாமனிதனான ஒரு மகத்தான மனிதனாக நம்ம பார்க்கிறோம். அதனால இது உண்மையிலேயே ஒரு சாதனையாளனுக்கான விருது. இந்த விருது கணேசால பெருமைப்படுது, கணேசால பெருமைப்படுது. வாழ்த்துக்கள். கண்டிப்பா இன்னைக்கு வாலண்டைன்ஸ் டே. அம்மா வந்து எனக்கு போராளி, எங்களை மனைவி வந்து எனக்கு பாதுகாவலர். கண்டிப்பா 6 நாளும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த நாள் கூட நான் வீட்டில் இருக்காம தான் இவங்களை படிக்க போவேன். அதுக்கு எனக்கு மொத்தத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனைவி தான். சூப்பர். ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. ஆஹா, விகடன் நம்பிக்கை விருதுகள் மேடல ஒரு காதலர் தின கொண்டாட்டம், காதலர் தின பரிசா விருது உங்க கணவர் கையில இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், 3 C எடுத்துக்கோங்க, 3 C விட்டுருங்கன்னு சொல்லுவோம். எப்பவுமே எந்த விஷயத்துக்கான நீங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கிளாரிட்டியா ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதுல கண்ட்ரோலா இருங்க. கண்டிப்பா கான்ஃபிடென்ட் விடாம முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். 3 C என்னன்னு சொன்னா விட்டுருங்க. எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணதை விட்டுருங்க, கம்பேர் பண்ணதையும் விட்டுருங்க, கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியிலே வந்துருங்க. கண்டிப்பா வெற்றி பெற்றலாம். சூப்பர் சார், சூப்பர் ஃபார்முலா. எல்லாரும் ஃபாலோ பண்றோம் சார். Thank you so much.